வணக்க மக்களே, இன்றைக்கி கோலங்க. இது 7வது நாள் மார்கழி 7. நான் ஒரு கம்பி கோலம் தாங்க போட்டுன்னு இருக்கிறேன். கம்பி கோலம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்றைக்கி மருந்து குழம்பு வைக்கலாம் வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 6 மிளகாய் எடுத்துன்னு இருக்கிறேன். 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கினேன். சுக்கு எடுத்துக்கினேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இரும்பல், சளி எல்லாம் போயிடுங்க. குழந்தைங்களுக்கு கூட அப்படி கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக போட்டு சாப்பிட வைக்கலாங்க. அதை அரைச்சின்னு வந்துடலாம் வாங்க. ஆற விட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இந்த அம்மிக்கல்லில் அரைச்சதால் போல் நல்லா இருந்தது குழம்பு. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க. பெரிய வெங்காயம் போடாதீங்க. சின்ன வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கினேன். 100 கிராம் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கினேன். இது தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்பு. இந்த பனி காலத்துக்கு இது மாதிரி தான் வச்சு சாப்பிட்டுடணும். ஒரே ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க. தக்காளி கூட ரொம்ப சேர்க்கக்கூடாது. நல்லா வதங்கட்டும். புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாங்க. அது தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டிருக்குறோம். புளி தண்ணி கரைச்சி வச்சது ஊற்றிடுங்க. ஒரு கொதி வரட்டும். நல்லா கலரி கொடுங்க. அடி உட்காரும், அடி பிடிக்கும். எல்லாம் பொருள் இருக்குதுங்க. உடம்புக்கும் நல்லது. நான் என் கையில் கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் தூள் பெருங்காயம் போடுறேன். நல்லா கொச்சி வரும்போது இந்த மசாலாவை போட்டுருங்க. போட்டு ஒரே கொதி வரட்டுங்க. சூப்பராக குழம்பு நல்லா இருக்கும். நல்லா கலரி கொடுங்க. அந்த பருப்பெல்லாம் போய் அடியில் உட்காந்துக்கும். சிம்மில் வச்சு கொதிக்கிட்டோம். ஒரு கொதி தாங்க வரணும். இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மருந்து குழம்பு, பீன்ஸு பொரியலுங்க எங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் குழம்பு வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.